சார், வணிகர் முரசு தொலைக்காட்சி, பத்திரிக்கை சார்ந்த பேட்டிகளுக்கு நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிறுவன ஆசிரியர் என்ற அடிப்படையில் உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா, மேடைகளிலையும் பல ஊடக வாயிலாகவும் வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலும் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நேராக உங்களை பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? சார் வணக்கம். என் பெயர் அருணா சிவாஜி. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். கிட்டத்தட்ட 45 வருடங்களாக இந்த கலைத்துறையிலே ஒரு பாடகனாக, மேடை நாடக நடிகனாக, திரைப்பட நடிகனாக நான் வலம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பொழுது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா, கச்சேரி நிறைய பண்ணிகிட்ருக்கிறேன். சைட் பை சைடு திரைப்படமும் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இந்த கலை உலகத்தின் மீது இவ்வளவு ஈடுபாடுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் அம்மா பிறந்த இடம் வள்ளியூர் என்ற ஒரு கிராமம் தான். அங்கே ஒரு பெரிய திரையரங்கம் இருக்குது. அந்த உரிமையாளருடைய மகள் தான் எங்கள் அம்மா. சின்ன வயதிலே அந்த படங்களை பார்த்து 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 எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த தான் தாக்கம் எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உலகமகா நடிகன் சிவாஜி சார் உங்களுடைய நடிப்புலலாம் கலந்துருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அவருடைய அந்த லுக்கிங்லாம் அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க. உண்மை. ஸோ சிவாஜி சார் அவருடைய மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்களேன். நடிகர் திலகத்தின் மீது உள்ள பற்று தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் சேர்ந்தது. நான் கிட்டத்தட்ட என்னை ஒரு ஏகலைவனாகவே நான் நினச்சி தான் நான் அவரை பார்க்குறேன். அவரை பார்க்கும் பொழுது அவர் நடிப்பு, அவருடைய அங்கங்கள், அவர் நடிக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கங்களில் அவர் அசைத்து காட்டுவதும், அவர் குரலில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், வசனத்தை எந்த இடங்களில் ஏற்றி இறக்கி பேசுகிற இதெல்லாம் நான் ரொம்ப கவனித்து நான் அதுக்குள்ளே ரொம்ப நான் ரொம்ப பறி கொடுத்துட்டேன் சார். அப்புறம் ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு தூண்டுனதே அவர் தான் எனக்கு. அதனால் அவருடைய குரலுடைய சாயல் கூட என்னுடைய நடைமுறை பாவனையில் கூட என் நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டைலெல்லாம் கிட்டத்தட்ட சிவாஜி மாதிரி இருக்கே அப்படிங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் அவரை உள்வாங்கி என் உள்ளே வச்சுட்டேன். அதனால் என்னுடைய பாவங்கள், பேசுகிற ஸ்டைலு, அவருடைய குரல், ஒரு சாம்பிளுக்கு அவருடைய குரல் பேசி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக நடிப்பை தாண்டி உங்கள்கிட்ட பல திறமைகள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒரு திறமைகள் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி அப்படின்ற சிவாஜி வாய்ஸ், எம்ஜிஆர் சார் வாய்ஸ் எல்லாம் அழகாக பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மேடை இசை கச்சேரியில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் பாடல்கள்லாம் டிஎம்எஸ் வாய்ஸில் நிறைய பாடல் பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்களும் கேட்டிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களை வணிகர் முரசு தொலைக்காட்சி உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது. உங்களை தேடி பிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். சரி சார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தொலைக்காட்சிக்காகவும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்காகவும் உங்களுடைய ரசிகர்களுக்காகவும் ஒரு சின்ன பாடல் பாட முடியுமா? அழகாக பாடுறேன். முதல்ல நடிகர் திலகத்துக்குன்னு ஒரு குரல் கொடுத்தவர் என்னுடைய தெய்வம், கலைமாமணி டாக்டர் ஏழிசை குரலோன் டிஎம் சௌந்தரராஜன். அவரை எனக்கு தெய்வம் மாதிரி, இசை தெய்வம்னா நான் அவரை தான் நான் மனதுக்குள்ளே தாங்கியிருக்கிறேன். அதுபோல் நடிப்புக்கு நடிகர் திலகம் தான். அதனால் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு மரியாதை. சிவாஜியினுடைய குரல், அவர் வீட்டுக்கு ஒரு தடவை நான் போயிருக்கிறப்போ என்கிட்ட கேட்டார், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறப்போ அருணா சிவாஜின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சிவாஜி அவருடைய குரல் கூட நான் பேசுவேன். டிஎம்எஸ் பாடுறது தானே நீங்கள் கேட்டிருக்கீங்க, அவர் சாயலில் பேசுவேன், அவர் குரல் எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படின்னாரு. ஐயா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வசந்த மாளிகைங்கிற ஒரு திரைப்படத்தில் நீங்கள் எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. என்னையா இது, நீங்களே நடிச்சிருக்கீங்க ஐயா. அப்போ நான் நாங்களாம் எங்கே? அதனால் நான் உங்களுடைய குரல் சாயல்லையும் நடிகர் திலகத்தினுடைய சாயல்லையும் பேசுகிறேன், மேடையில் பாடி அந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறேன் ஐயா. நல்லதுயா. அது மிமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது சிவாஜி ஐயாவுடைய அந்த வாய்ஸ் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு நடிகர் திலகத்தில் நடிப்பில் பழைய படங்கள், ராஜா ராணின்னு ஒரு படம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. டாக்டர் கலைஞர் அதுக்கு கதை வசனம் எழுதியிருந்தார்.
அதில் ஒரு வசனம் பேசுவார். அது உங்களுக்கு இப்போ சொன்னால் நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு 60-55 வருடங்களுக்குள்ளால முன்னால் வந்த வசந்த மாளிகையில் ஒரு தனித்தமிழ் வசனம் பேசுவார். அது உங்கள் முன்னால் நான் வந்து முழுமையாக அது எனக்கு தெரியாட்டாலும் கூட அவருடைய குரலில் நான் வந்து பேசுகிறேன். என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்த பந்தலைப்பார், எனது இதய சாம்ராஜ்யத்தின் எல்லையின் ஆரம்பத்தை பார். வாரத்திலா நீராட ஆண்டவன் இந்த பொய்கையை படைத்தான், வையத்தினிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது சமாதி அல்ல, சந்நிதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வாரத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் அனைத்தையும் இங்கு கொண்டு வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். ஆனால் என்ன செய்வது, எனக்கு தான் அந்த சக்தி இல்லையே. அருமை சார், அருமை சார். மிக்க நன்றி சார். இப்போ உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் என்ன சார்? இதுவரை நடித்து முடித்த படங்கள் எத்தனை சார்? அதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன இது கண்டிப்பாக நடிகர் திலகத்தை பற்றி இன்னொரு செய்தி. கண்டிப்பாக சார். அவர் 5ஆம் வகுப்பு தாண்டி கூட பள்ளிக்கு கல்லூரி பக்கம் கூட கால் பதிக்கலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட்டிக்காடா பட்டணமால் ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு டயலாக் பேசுவார். கல்லூரி பேராசிரியர்கள் கூட இந்த ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உச்சரிப்பு, இப்படி பேச மாட்டாங்க சார். அந்த வசனம் வந்து பாலமுருகன் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருப்பார். அதையும் நான் உங்கள் முன்னால் பேசிக்கிட்டேன், ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. London, foreign educated. What do you think foreign countries are superior to our own country? Culture, art, civilization. In the name of civilization, they are all going backward, not forward. என்னம்மா பட்டிக்காட்டா இங்கிலீஷ் பேசுகிறாரேன்னு பார்க்குறியா? நாடும் படித்த வந்தா, படித்தது அறிவை வளர்த்துக்க, உன்னை போல ஆட்டம் போடுறதுக்கு இல்லடி. அருமை, அருமை சார், அருமை சார், அருமை சார். உங்களுடைய திரைப்பயணத்தை பற்றி தெரிஞ்சு ஆசைப்படுறோம் சார். இதுவரை நீங்கள் நடித்த படங்கள், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா வந்து மறக்க முடியாத ஒரு தலைவர். ஸோ இப்படி ஒரு தலைவர் நடிகர் திலகத்தின் முதல்ல கதை வசனம் எழுதினவர் இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. அவரையும் இந்த இடத்துல நான் வந்து ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். அவரை இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும். நிச்சயமா, நிச்சயமா. ஒரு கலைஞனுடைய கடமை. ஏன்னா அவர் வந்து தலைவருக்கு அப்பால் பட்டு ஒரு கலைஞன். அந்த கலைஞர் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. பேசுகிறாங்க. கலைஞர் அவருடைய குரலில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். கண்டிப்பாக. உங்களுடைய வார்த்தைகளில் வந்து வார்த்தைகள் விளையாடும். அவர் பேசுகின்ற தனித்தமிழ் வசனத்தில் வந்து நான் உண்மையிலே என்னை வந்து பறிகொடுத்திருக்கிறேன் நிறைய இது இல்லை. ஆனால் நிச்சயமாக நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஒரு கலைஞனாக நான் வந்து அவரை பார்க்கிறேன். நானும் ஒரு சக கலைஞன். கண்டிப்பாக. அவருடைய குரல், பொந்தழகு எழிற்காடு, பூவடக்கும் மலர்காடு, விண்டழகு விழிமேடை, வண்டழகு பொன்மேடை, மதியழகு கலைமேடை, சிற்றாரி நடைமையிலும் செவ்வாழை கொடை கொடுக்கும், காற்றாடி கொடியணைக்கும், மலராடி பண்ணிசைக்கும், சிட்டுக்கள் நடமாடும், தேரருவி பதம்பாடும், முட்டுக்கள் வாழ்த்துரைக்கும், முல்லை நகைகாட்டும், கிள்ளை மொழியூட்டும், இன்னும் உள்ளமகிழ் ஊட்ட அல்லி மனம் ஊட்டும், இன்னும் உள்ளகவரும் வண்ணக்காட்சிகள் எண்ணிலடங்க. அருமை, 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 அருமை சார். நன்றி, நன்றி சார். வணிகர் முரசு தொலைக்காட்சி வளர சார் பேட்டி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் வணிகர் முரசு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கணும் நாங்கள் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு சக்ஸஸ் மேடையில் நீங்கள் வந்து ஒரு கௌரவிக்கும் ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து நீங்கள் வணிகர் முரசு தொலைக்காட்சி பத்திரிக்கை பாராட்டணும், பல விருதுகள் உங்கள் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் இதுவரை நடித்த படங்கள் என்னென்ன படங்கள் வெளியே வந்திருக்கியா, வெளியே வரக்கூடிய படங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதை வரை சொல்லிட்டு விடைபெறலாமே. நல்ல கேள்வி சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கடந்த கால பயணத்தை பற்றி நீங்கள் அழகாக கேட்டுறீங்க, ஒரே வார்த்தையில் கேட்டுட்டீங்க. கண்டிப்பாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கலைஞன் வந்து மேலே வர்றதுக்கு முன்னால் அவன் வந்து எவ்வளோ கஷ்டங்களை வந்து சந்திச்சிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பிறப்பால் வந்து நான் ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் கூட இந்த கலைத்துறைக்குள் நான் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். இங்கே தான் இந்த நேரம் காலம் என்பதை நம்ப வேண்டியது இருக்குங்கிறதும் எனக்கு வந்து அதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு. நான் வந்து 1972
மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, ஒரு 2 பேருமே கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் வந்து கலை உலகத்தின் கதவுகளை வந்து தட்டி பார்த்தேன். எந்த கதவும் திறக்கலை சார். ஆனால் இப்பொழுது கதவே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு யார் யாரெல்லாமோ திரைப்பட துறைக்குள் வந்து அவர்கள் அடைஞ்சிருக்கு. என்ன சார், சினிமா வளர்ச்சியில் போயிட்டு வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. சொல்லப்போனால் நான் கதாநாயகனாக நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஒரு அப்பா வேஷமோ ஒரு ஊர் தலைவராகவோ இந்த ஒரு சூழ்நிலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் கிடைத்ததை கொண்டு பெருமைப்படுகிறேன், அவ்வளோதான். 1972 அது கிடைக்காட்டால் கூட நான் என்ன செய்தேன்னா, அதுக்கு ஒரு வடிகால் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரிலே பாளை நண்பர்கள் கலைக்கடல் மன்றம்னு சொல்லி ஒரு குழு, நாடக குழுவை ஏற்படுத்தி அங்கே வந்து நிறைய நாடகங்களில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். அதில் பேசுகிற வசனங்களெல்லாம் உங்களுக்கு இப்போ பேசி கூட நான் காட்ட ஆசைப்படுறேன். தனித்தமிழ் வசனம். நான் 45 வருடங்களுக்கு முன்னால் வந்து தனித்தமிழில் உள்ள வசனங்கள் தான் நாங்கள் வந்து மேடை நாடகங்களில் போட்டு நடித்தோம். இப்போ வந்து கட் டைலாக்ஸு, சிம்பிள் டைலாக் ஈஸியாக இதையே கூட மறந்துடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். கலைஞர்கள் பேசுவதற்கு எவ்வளோ தடுமாறுறாங்க நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஞாபகத்தில் சொல்கிறேன், 45 வருடங்களுக்கு முன்னால் எனது அருமை நண்பர் சூபா ராஜேந்திரன் என்று பேர். அவர் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஏன்னா அவருடைய பாணி வந்து அப்படியே கலைஞர் பாணியிலே இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவருடைய அகராதியிலிருந்து திருடப்பட்டதாக நான் நினைக்கவே இல்லை. அப்படி வரவே இல்லை. ஒரு 7 பக்கமாக ஒரு வசனம் 7 பக்க அளவில் எழுதியிருந்தார். நான் அவர்கிட்ட அதை படித்து பார்த்து அது எனக்கு வந்து ரொம்ப தொட்டுருச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய நாடகத்தில் நான் அதை போட்டு நடிப்பேன்னு சொன்ன உடனே சரின்னு தந்துட்டார். இந்த வசனத்தை நீங்கள் நான் வந்து உங்கள் முன்னால் இந்த வசனத்தை நடிகர் திலகத்திட்ட கொடுத்துருந்தா எப்படி பேசியிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஷார்ட் டைம். ஆனால் அது 7 பக்க வசனம். நான் ஒரு லெவலில் போவேன். போகும்போது கை காட்டினீங்கன்னா நான் நிறுத்திடுறேன். அவ்வளோதான். முதலாம் ஆண்டு விழா வந்து சீக்கிரமாக கொண்டாட போகிறோம். அதில் இந்த 7 பக்க வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். கண்டிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து அவங்க வந்து அது உணரணும். கண்டிப்பாக இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆதிகால சினிமாவில். கண்டிப்பாக அப்படின்னு இன்னைக்கு கலந்து உணரணும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏற்படுத்தி மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நான் அந்த வசனத்தை பேசுகிறேன். அன்றொரு நாள் ஆயிலை ஒருத்தியை கண்டேன், அவள் ஆலகால விஷமென்று பின்புதான் அறிந்தேன். அந்த ஆணவக்காரியை வருடித்த வார்த்தைகள் தான் எத்தனை. அவள் ஒரு அணையா விளக்கு, அழகின் ஒருமித்த ஊர்வசி, ஆடற் கலையரசி, அரந்தையின் அவதாரம், அனலிலும் செந்நிற செப்புத்தங்கம், சொல்லால் வரைய முடியாத ஓவியரின் கற்பனைக்கு ஈடு செய்ய முடியாத 20ஆம் நூற்றாண்டின் இணையில்லா இளங்குடி, துவண்டு விழும் முகிலினர் கூந்தல் ஆரடிக்கும் குறையாது, அவள் தேர்வதறச் சொல் தவிட்டாத ஒன்று, மோகன புன்னகையில் மோதிடும் காதல் ஒளி கதிரவரை கூட பழிக்கும், பல்வரிசையை பறந்திட முடியுமா, கத்தும் கடல் மூழ்கிறார் கூட கிடைக்காதே, அவள் காதல் சாம்ராஜ்யத்தில் அரசனாகும் தகுதி எனக்கு வேண்டாவா, நான் வேண்டியவராகிவிட்டால் வேல்விழியாலின் பார்வையில் வேறின்றி விட்டால் தரிசனம் கிடைத்துவிடும், தனக்கு நிகர் சிம்மாசனம் அளித்திடுவாள், ஆசை எனக்கு கொள்ளை ஆசை, அரசாளப் போவது அவள் ராஜ்யம் அதுதான் எனக்கு வேண்டும், கோவில் கட்டிவிட்டால் போதுமா, கோபுர வாசல் திறந்து விட்டால் போதுமா, கோட்டை கொடிமரங்கள் இத்தனையும் இருந்தால் போதுமா, தரிசனம் காணும் காதல் தெய்வத்தின் இருப்பிடமாகுவாது. ஆனால் பகுத்தறிவாளருக்கு இவை பற்றி எல்லாம் கவலை இல்லை. உலக உயரனைத்தும் ஒப்பற்ற ஒளியின் பிறப்பு என்பான். ஆனால் அழகுபடுத்தி அங்கங்களை உரு செய்து அருமையான பொற்சிலையை ஓதி வைத்தால்தான் உண்மையான கோவிலில் இறையருள் வந்ததென முழு உணர்வை பெற முடியும். இது ஆஸ்திகனின் கூற்று. எண்ணத்தின் கோளாறு அவர்களை அப்படி எண்ண வைக்கிறது. நான் என்ன செய்வேன்? பகலவன் உதித்தால் பகல் நேரம் தோன்றினால் இரவு வரை நான் பகுத்தறிவாதி. சாமம் சாய்ந்து ஆதவரின் ஆட்சி மன்றம் கலையுமானால் இருளரசன் அரியணை ஏற ஆரம்பித்து விட்டால் நானும் சிம்மாசனம் ஏற ஆரம்பித்து விடுவேன். எண்ண குதிரை எம்பி குதிக்கும் நேரத்தில் பகுத்தறிவா, பகுத்து பார்க்கும் உணர்வா, சிந்தனைக்கு இடமா, இவையெல்லாம் இருப்பதில்லை. எண்ணம் எத்தனை வேகம் படைத்தது, எத்தனை வேகம் படைத்தது. ஒலி ஒளி இவற்றின் வேகங்களை அறிவியலார் அட்டவணைப்படுத்துவார்கள். ஆறார் இவளை பற்றி நினைத்தாலே இவை எல்லாம் பொய்யாகிவிடும். நான் என் பகுத்தறி உணர்வை மறப்பேன். மீண்டும் சிந்தனை பறவை சிறகடித்து பறக்கும். சிற்றாறு சீறிவிடும் அருவியாக பாயும். தூவானம் பெருமழையாய் பொழியும். எத்தனை சிந்தனைகள் எனக்கு. காவிய கருவூரம் அவள். கம்பனின் கைவலிமை கூட அவள் கண்ணழகை வருணிக்க வலிமை கொண்டும். அருமை 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 அருமை.
நன்றி சார். வணிகர் முரசு இப்போ தொலைக்காட்சியில் வந்து உங்களுடைய பேட்டிகள் வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். சொல்லுங்கள். நன்றி சார். சரி இப்போ சார். திருப்பியும் ஒரு பேட்டியில் வந்து நம்ம சந்திக்கிறோம். சரி சார். நிறைய இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளரக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சினிமா சாதாரணமாக நினைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் வந்து உங்களுடைய அனுபவபூர்வமான அந்த பேட்டிகள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்பட இயக்குனராக நான் இப்போ அடுத்து என்னுடைய ஒரு படம் ஆரம்பிக்கிறேன். அதில் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் உங்களை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் இந்த பெருமைக்குரிய டைமிங்கில் வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் நம்மளுடைய படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வணிகர் முறை சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணிகர் முரசு தொலைக்காட்சியின் மூலம் ஒரு அருமையான பேட்டியை எனக்கு எடுப்பதற்கு உதவி செய்த இந்த நிறுவனத்திற்கும் குறிப்பாக திரு சாய் மோரா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் சார்.